இஸ்லாமியுடைய பண்டிகையின் போது மட்டும் இப்படி தடங்கல் அரசு அதிகாரிகள் ஒரு பக்கம் தடங்கடி, நான் நீதி அரசர்கிட்ட போய் நான் மனு தாக்கல் பண்ணா, நீதி அரசர் கண்ணை மூடிட்டு இதே மாதிரி இனி பட்டாசெல்லாம் பொது இடங்கள்ல வெடிக்க கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லுவாங்க. பக்ரீத் பண்டிகையும் போது இப்படி ஆடு மாடு அறுக்கக்கூடாது. இது எவ்வளவு பெரிய ஒரு பொது காலங்காலமா நடந்து வந்திருந்த சந்தனக்கூடு விழாவை இந்த ஆண்டு நடத்த விடல. இந்த மக்கள் ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்பார்த்து இருப்பது யாரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா நீதி அரசர்களையும் நீதியும் தான். போன்ற நவீன தீர்ப்புகளால ஒரு சமூகத்துக்கு ஒரு இப்ப நான் ஒரு மனு தாக்கல் பண்ணேன்னா அந்த மனு தாக்கல் பண்றதை வச்சு உடனே தீர்ப்பு வழங்குவது என்பது அது நீதி அல்ல. இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுல நாங்க வாழ்றதுக்கே தகுதியற்றவர்களா இவங்க சொல்றாங்களா அப்படின்ற கேள்வி எங்க தரப்பு, எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய வேதனைகளை உங்க முன்னாடி கொட்டுறது கூட எங்களுக்கு அனுமதிக்காங்க. நிச்சயமாக இது நீதி அல்ல. இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு நீதி அரசர்கள் ஏற்படுத்திய அநீதியாகவே என்னுடைய சாதாரணமா ஒரு உத்தரவு வந்தாலும் அந்த உத்தரவை காட்டி டக்கு இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக வேலை நடக்கும். நீதி அரசர்கள் மூலியமாக என் சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்படுமானால் வாய்ஸ் ஆஃப் தடாரஹீம் நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறை நிறைகளை பற்றி கமெண்டும் பண்ணுங்க. குறிப்பாக இந்த வாய்ஸ் ஆஃப் தடாரஹீம் யூடியூப் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால், சமூகத்தில் மறுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களை பற்றியும் பேசுவதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. ஆகையினால் தொடர்ந்து இதை பாருங்க. இப்போ நாம பார்க்க போறது என்ன சொன்னா, சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜே சுவாமிநாதன் தலைமையிலான பெஞ்ச் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பு என்னவென்றால், பொது இடங்களில் மாடுகளை பக்ரீத் பண்டிகை அன்று மாடுகள் அறுக்கக்கூடாது என்ற தீர்ப்பு. நான் என்ன சொல்றேன், இது போன்ற தீர்ப்புகள் வழங்குவது இன்றைய காலகட்டத்துல அது ஒரு நவீன ஒரு புரட்சி மாதிரி பார்க்கறாங்க. இது ஒரு சமூகம் சார்ந்த விஷயம் அப்படின்னும் போது நீதி அரசர்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு அந்த அவரிடம் இருக்கக்கூடிய மனுவின் அடிப்படையில எதிர்த்தரப்பு மனுதாரரையும் அழைத்து 2 பேருடைய வாதங்களையும் கேட்டு அதன் பிறகு அரசுடைய வாதத்தையும் கேட்டு தீர்ப்பு சொல்லுவதுதான் ஒரு சிறந்த நெறி முறை. ஆனா இங்க எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த இளைஞரணியை சேர்ந்த ஒரு நபர் ஒரு பொதுநல வழக்கு போடுறார். பக்ரீத் பண்டிகை என்று பொது இடங்களில் மாடு அறுப்பதில் தடை விதிங்க. பொது இடங்கள் என்ன, இப்ப ரோட்லயோ தெருக்கள்லயோ பிற மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலோ இடைஞ்சல் பண்ணும் அளவுக்கு எந்த இடத்துலயுமே முஸ்லிம்கள் அந்த பக்ரீத் பண்டிகையின் போது மாடுகள் அறுப்பது இல்லை, ஆடுகள் அறுப்பது இல்லை. அவர்களுக்கு உண்டான இடங்களில் அறுக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது மாநகராட்சி, நகராட்சி இது போன்ற இடங்களில் ஒதுக்கப்பட்ட, அதாவது அந்த ஆடு மாடு அறுக்கிறதுக்காக கூடங்கள்ல போய் அருங்க அப்படின்றாங்க. இது ஒரு தவறான முன்னுதாரணமாகவே நம்ம பார்க்கணும். ஏன் சொன்னீங்கன்னா, இந்த கூடங்கள், ஆடு மாடு அடுக்கிற கூடங்கள் என்பது விற்பனைக்காக அடுக்கிற இடம். அங்க போய் எப்படி நம்ம குர்பானி ஆடுகளையோ அல்ல குர்பானி மாடுகளையோ எடுத்து அடுக்க முடியும்? அந்த தொட்டியில எப்படி அனுமதிப்பாங்க, மாநகராட்சி எப்படி அனுமதிப்பாங்க அப்படின்றத இந்த நீதியரசர் உள்வாங்கி, இது அது விற்பனைக்காக அடுக்கப்படக்கூடிய இடங்கள். ஆனா இது எப்படின்னு சொன்னா, உணர்வு பூர்வமாக ஒரு ஆன்மீகத்தினுடைய உச்சத்துக்கு போய் அவங்க இதை பலியிடுறாங்க. இந்த ஆடு மாடு கோழிகளை பலியிடுறாங்க. அப்படிங்கும்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை நீதி அரசுகள் புரிஞ்சிக்காம அவசரப்பட்டு இப்படி தீர்ப்பு சொன்னதுனால பல இடங்களில் அரசு அதிகாரிகள், தமிழக அரசு அதிகாரிகள் இந்த மாடுகளை அறுக்கிற இடங்கள்ல போய் அவங்க மீட்டு எடுத்துட்டு போனதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பார்த்தோம். தமிழ்நாட்டுல விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி அமைச்சிருக்கு. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் எது சரி எது தவறுன்னு புரிந்து கொள்ளாத முன்னாடி இது போன்ற நவீன தீர்ப்புகளால ஒரு சமூகத்துக்கு ஒரு மனவேதனை, அந்த பண்டிகையின் போது ஒரு விதமான மன உளைச்சல் ஏற்படுகிறது. ஏன் சொன்னா, ஜிஆ சாமிநாதன் ஏற்கனவே திருப்பரங்குன்ற விஷயத்தில் தீர்ப்பு சொல்லும் போது கூட அவரு பிடிவாதமா பண்ணார். அப்ப கூட நான் என்ன பார்த்தேன் சொன்னா, சரி அவர் ஒரு பக்திமான்னு அதனால அவ்வளவு பிடிவாதம் பண்றாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த தீர்ப்பு வழங்கி இருக்கிறது பார்த்தா இது திட்டமிட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பாகவே நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம்,
இப்போ சாமிநாதன், நீதியரசர் சாமிநாதன் இடையே நம்ம அந்த கேள்வி வைப்போம். இப்போ தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்கிறாங்க, தெருக்குள்ள எல்லா இடத்துலயும் வெடிக்கிறாங்க. நம்ம கூட வாகனங்களை போயிருந்தா நம்ம மேல கூட கொளுத்தி போடுறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. இப்ப நான் ஒரு பொதுநல வழக்கு போடுறேன் நீதியரசர் சாமிநாதன் மீது. தீபாவளி அன்னைக்கு இப்படி பட்டாசு தெருக்கள் எல்லாம் வெடிக்கிறாங்க, இதனால குழந்தைங்க அதிர்ச்சிக்கு உள்ளாகுறாங்க, சுற்றுச்சூழல் பாதிக்குது, மாசு கட்டுப்பாடு, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த பட்டாசை வெடிக்க சொல்லி ஒரு உத்தரவு போதி நான் நீதியரசர்கிட்ட போய் நான் மனு தாக்கல் பண்ணா, நீதியரசர் கண்ணை மூடிட்டு இதே மாதிரி இனி பட்டாசெல்லாம் பொது இடங்கள்ல வெடிக்க கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லுவாரா? நிச்சயம் சொல்ல மாட்டார். ஏன்னு சொன்னா அப்படி ஒரு கேவலமான செயலை நாங்களும் செய்ய மாட்டோம். ஏன்னு சொன்னீங்கன்னா அது அவர்களுடைய மார்க்கம், அவர்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, லக்கும் தீனுக்கும் வலியது. இதுல நாங்க உள்ள பூந்துட்டு இது தவறு, அதை நீங்க சட்டத்தின் மூலியமா மாற்றுன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரிதான் இந்த ஆடு மாடு வெட்டும் விஷயத்தில் இது முழுக்க முழுக்க விற்பனைக்காக இல்லை என்பது நீதியரசர்கள் ஏன் புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்கன்னு எனக்கு தெரியும். இது அவர்களா வாங்கி அவங்களா அறுத்து அவங்க அந்த ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் பங்கு வச்சு அவங்க சாப்பிடுறது தான் அது வழக்கம். இதுதான் குர்பானி, தியாகத்தின் ஒரு வெளிப்பாடாக. அப்படி இருக்கும்போது இப்படி அவசர கதியா தீர்ப்பு வழங்குறதுடைய விளைவுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அங்க பல இடங்கள்ல அசாதாரண சூழல் ஏற்பட்டு தரப்பட்டு கொடுக்கும். நாங்க கருப்பு கொடி ஏற்ற போறோம், முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் கருப்பு கொடி தான் ஏற்றுவோம், இதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நீங்க எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை பண்றீங்க, உங்க அதிகார வர்க்கத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்க கட்டணம் தெரிவிக்கிறோம். முடிஞ்சு போச்சு, போங்க. காலங்காலமா நடந்து வந்து இந்த சந்தனக்கூடு விழாவை இந்த ஆண்டு நடத்த விடல. ஏன்னா காவல்துறை தடுத்து, இல்ல நீங்க அந்த சந்தனக்கூடு நடத்தினா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு. எத்தனை கோயில்களுக்கு திருவிழா நடக்குது, எத்தனை கிறிஸ்துவ கோயில்களுக்கு திருவிழா நடக்குது, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது அப்ப இஸ்லாமியுடைய பண்டிகையின் போது மட்டும் இப்படி தடங்கள், அரசு அதிகாரிகள் ஒரு பக்கம் தடங்கள் போடுறதும், இன்னொரு பக்கம் நீதியரசர்கள் ஒரு பக்கத்து வாதத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு இப்படி தீர்ப்பு சொல்லுவோம் பார்த்தா, அப்ப இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுல நாங்க வாழ்றதுக்கே தகுதியற்றவர்களா இவங்க சொல்றாங்களா அப்படின்ற கேள்வி இளைய சமூகத்துக்கு மத்தியில போகும். ஏன்னா ஒரு முஸ்லீம் இந்த நாட்டில் பிறக்கின்றான், அவன் பிறந்து அவன் இந்த நாடு அவனுக்கு வேலை வாய்ப்பு எதுவும் கொடுக்கல, அவனா படிக்கிறான், அவனே செலவு பண்றான், அவனே படிக்கிறான், அவனே வெளிநாட்டுக்கு போறான், செலவு பண்ணிட்டு அங்க போய் சம்பாதிச்சு அந்த பணத்தை இந்தியாவுக்கு தான் அனுப்புறான். இங்க வீடு வாங்கினா பத்திரப்பதிவு, வீடு கட்டுறான்னு சொன்னா செங்கல், மணல், ஜல்லி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. அதன் பிறகு அந்த வீடு கட்ட முடிச்சதுக்கு அப்புறம் அரசாங்கம் வீட்டு வரி போடுது, மின்சார வரி போடுது, தண்ணி வரி போடுது, கார்பரேஷன் வரி போடுது. எல்லாத்தையும் கட்டி வரி பணத்தில் சம்பளமாகக்கூடிய அதிகாரிகளும் சம்பளமாகக்கூடிய நீதி அரசர்களும் இது போன்று ஒரு பக்கமான தீர்ப்பு சொல்வது என்பது நிச்சயமாக இது பாத்தீங்கன்னு சொன்னா இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக நாம் பார்க்க வேண்டும். அப்போ இது போன்ற விஷயங்களில் நீதி அரசர்கள் தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாடி ரெண்டு தரப்பு வாதங்களையும் வாங்கணும். இப்ப நான் ஒரு மனு தாக்கல் பண்ணேன்னா அந்த மனு தாக்கல் பண்றதை வச்சு உடனே தீர்ப்பு வழங்குவது என்பது அது நீதி அல்ல, அநீதி. இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அந்த நபர் ஒரு மனு தாக்கல் பண்றாரு, பக்ரீத் பண்டிகையும் போது இப்படி ஆடு மாடு அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்றாரு. அப்படிங்கும் போது அப்ப என்ன பண்ணோம், முஸ்லிம்கள் தரப்பு வாதத்தையும் கேட்டு அதுக்கு ஒரு இடைவெளியை விட்டு அந்த தரப்பு வாதத்தையும் கேட்டு அதன் பிறகு தீர்ப்பு நீங்க எப்படி வேணா சொல்லலாம், அது வேற விஷயம். எங்க தரப்பு, எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய வேதனைகளை உங்க முன்னாடி கொட்டுறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதிக்காம நீங்களா ஒரு தரப்பு தீர்ப்பு வாங்கிட்டு 2020 இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, 1976 இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அதுக்காக நான் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லுவேன் என்பது நிச்சயமாக இது நீதி இல்லை. இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு நீதியரசர்கள் ஏற்படுத்திய அநீதியாகவே என்னுடைய பார்வையில் நான் பார்க்கிறேன். அப்போ இந்த விஷயங்கள்ல நீதி அரசர்கள் ஏன் சொன்னா இந்த நாட்டுல ஊடகத்துறை நமக்கு எதிராக இருக்கு, காவல்துறை எதிராக இருக்கு, அரசு அதிகாரிகள் எதிராக இருக்காங்க. இப்போ இந்த நாட்டுல இந்த மக்கள் ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்பார்த்து இருப்பது யாரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா நீதி அரசர்களையும் நீதியும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நீதி அரசர்கள் மூலியமாக என் சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்படுமானால் இது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம், இது சாதாரணமா எப்படி என்னால் கடந்து போக முடியும்? இப்ப தமிழக அரசு சார்பா நாங்க மேல்முறையீடு பண்ணுவோம்னு சொல்லிட்டு சில முஸ்லிம் அமைப்புகள் கூறி இருக்கின்றார்கள். ஆனா அது சொல்றதோடு சரி, செய்ய மாட்டாங்க.
எப்பவுமே சாதாரணமா ஒரு உத்தரவு வந்தாலும் அந்த உத்தரவை காட்டி டக்கு இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக வேலை நடக்குது. எதனா கடந்த காலத்துல திமுக ஆட்சி இப்படிதான். புதுக்கோட்டையில ரஹமத் நகர் என்கின்ற ஒரு அம்மாப்பட்டத்துல ரஹமத் நகர் என்ற இடத்துல முஸ்லிம் வீடுகள் இடிக்கப்பட்டு நீதிபதி கிட்ட இப்படிதான் தனிநபர் போய் ஒரு வழக்கு போடுறார், ஒரு உத்தரவு வாங்குறார். உடனே அதிகாரிகள் அமல்படுத்திறாங்க. 5 தலைமுறை 8 தலைமுறை இந்த வீடுகள் எல்லாம் தரைமட்டமாக்கி புல்டோசர். அப்ப இதே போல எல்லா தரப்புலையும் இந்த புல்டோசர் வச்சு ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள்னு சொல்லி இடிக்கிறதுக்கு தமிழக அரசுக்கு தைரியம் இருக்காங்க இல்ல. ஏன்னா தஞ்சை சாஸ்திர பல்கலைக்கழகத்துல 58 ஏக்கர் இடத்தை ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு கூட இன்னும் அந்த இடத்த போய் இடிக்கல யாருமே. ஆனா இஸ்லாமியர்களுடைய விஷயம் சொன்னா உடனே முந்திக்கிட்டு இடிச்சு தள்ளுறாங்க. இங்க அனகாபுத்தூர்ல காகிதமில்லத் நகரை இடிச்சு தள்ளினாங்க. எத்தனை முஸ்லிம்களுடைய வீடுகள் ஏதாச்சு. அப்ப திமுக ஆட்சி இருந்தது. அது திமுக ஆட்சியா இருக்கட்டும், எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, நீதித்துறைகள் மூலியமா இப்படி தீர்ப்புகளை வழங்கி ஒரு சமூகத்துக்கு எதிராகவும் இன்னொரு சமூகத்துக்கு ஆதரவாகவும் செயல்படுவது நிச்சயமாக நீதித்துறையுடைய செயலை. நீதியரசர்கள் இப்படி செய்யக்கூடாது. அப்படி உங்களுக்கு நீங்க பாஜக RSS சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க நீதிபதிகளா உட்காந்து நீதியரசர்களா உட்காந்து தீர்ப்பு சொல்லக்கூடாது. உங்க பதவிகளை நீங்க ராஜினாமா பண்ணிட்டு நீங்க போய் அந்த கட்சியில சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எதிராக நீங்க எங்களுக்கு செயல்படலாம். அதுல எந்த ஆட்சேபமும் இல்லை. ஆனா நீதிபதியா இருந்துகிட்டு நீதி அரசர்களா இருந்துகிட்டு இந்த அப்பாவி சிறுபான்மை மக்கள் உங்களை எதிர்பார்த்து இருக்கும் போது இப்படி நீங்க இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக இது போன்ற தீர்ப்புகளை வழங்கி சந்தோஷம் கொள்வது என்பது அநீதியின் உச்சமாக நான் பார்க்கின்றேன். வருங்காலங்களில் நீதி அரசர்கள் 2 தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான கோரிக்கை வைக்கின்றேன். நன்றி.